Welcome to Business Max class. Today we are going to revise the third chapter, Integrated Calculus 2. In this chapter, first let us see the exercise 3.1, the area of the region bounded by the curves. So in this case, we have four types of the area. Okay, the type 1, how do we find the type 1? ஸோ இந்த ஏரியா கண்டுபிடிக்கிறதுல we have four types இருக்குது. இந்த four typesம் எப்படின்னா based on x axis and y axis பேஸ் பண்ணி தான். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஆக்சிஸ் வரையும்போது vertical axis is y axis and horizontal axis is x axis அப்படிங்கிறது பேசிக் நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இதில் டயக்ராம் வந்து இந்த based on this axis only it will be differentiated with four types. How it is differentiated அப்படின்னு பார்த்தோம்னா above the x axisல ஒரு டயக்ராம் வருது அப்படின்னா அதை வந்து என்னென்னு எடுத்துக்கணும் பாசிட்டிவ். ஏன் அப்படின்னா என்ன நமக்கு தெரியும், ஒரு குவாட்ரண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது எக்ஸ் ஆக்சிஸ் இது என்ன இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது பாசிட்டிவ். அதே மாதிரி மேலே above the y axisங்கிறது பாசிட்டிவ், ஆனால் below the y axisங்கிறது நெகட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடுங்கிறது நெகட்டிவ். ஸோ இந்த கேஸ் வந்து நமக்கு ப்ராப்பராக தெரிஞ்சது தான். இப்போ நான் எடுத்துக்கும் போது டயக்ராம் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில், அதாவது above the x axis நான் வரைகிறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸும் பாசிட்டிவாக இருக்குது, ஒய்யும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ரீஜியனும் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இந்த குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனையும் நீங்கள் என்ன பண்ணணும், பாசிட்டிவாக தான் கன்சிடர் பண்ணுவீங்க. த சேம் வே அதே டயக்ராமை நான் டுவர்ட்ஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நான் வரைகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பிலோ த டயக்ராமில் நான் வரைகிறேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் தான், ஆனால் பிலோ த ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பார்க்கும்போது above the y axisனால் பாசிட்டிவ், அதே below the y axisனால் என்ன வரும், நெகட்டிவ் இல்லையா. அப்போ இந்த y axis மட்டும் நெகட்டிவாக வர்றதுனால இது என்னென்னு எடுத்துப்போம், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா ஒரு நெகட்டிவ் ரீஜியன் நமக்கு இதுக்குள்ளே கவர் ஆனாலும் அதை நெகட்டிவாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ இது என்னவாயிடும், நெகட்டிவாக மாறிடும், மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவீங்க. த சேம் வே for the y axis also. இப்போ நான் இந்த ரெண்டு x axisக்கும் differentiate பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், we have to formulate the formulas. How we are going to formulate the formula, அதை ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம எடுத்திருக்க vertical axisங்கிறது y axis and horizontal axisங்கிறது x axis. எப்போவுமே ஒரு டயக்ராம் வரையணும் அப்படின்னா we have to have the ஆர்டினேட்ஸ். ஆர்டினேட்ஸ்னால் என்ன, பாயிண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கணும். இங்கே நமக்கு கிவன் கொஸ்டினில் இட்ஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னு கொடுக்கலாம், பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ்னு கொடுக்கலாம். பட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஃபர்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். அப்படி பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கும்போது வித் ஆர்டினேட்ஸோடு தான் நமக்கு இருக்கும். ஸோ அந்த ஆர்டினேட் என்ன அப்படின்னா பேசிக்காக எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த ஏபி எப்போவுமே இந்த ஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஏங்கிறது வில் பி லெஸர் தென் த பியை விட கண்டிப்பாக அது வந்து சின்னதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற மெத்தடே இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான். இன்டகிரேஷனில் ஆர்டினேட் அப்படிங்கிறது லிமிட்ஸில் எப்போவுமே நமக்கு டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று அப்பர் லிமிட், இன்னொன்று லோவர் லிமிட். இதில் எப்போவுமே நமக்கு லோவர் லிமிட்டுங்கிறது வில் பி வெரி லெஸ், அப்பர் லிமிட்டுங்கிறது ஹையாக இருக்கும். இப்போ -5 to 2 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா -5 நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணணும், லோவர் லிமிட்டாக கன்சிடர் பண்ணணும். 2ங்கிறது இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ, இட் வில் பி ஹை இல்லையா. ஸோ அதனால் அது அப்பர் லிமிட்டாக கன்சிடர் பண்ணும். ஸோ எப்போவுமே நமக்கு பார்க்கும்போது அப்பர் லிமிட் அப்படிங்கிறது லோவர் லிமிட்டை விட கிரேட்டராக தான் இருக்கும். அதுதான் இங்கே கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி. இந்த சென்ஸ் என்ன, b is always greater than a, ஏவை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு இப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், நான் எந்த ஆக்சிஸ்க்கு டயக்ராம் வரைய போகிறேனோ அதே ஆக்சிஸ்க்கு பேஸ்ட் ஆன் தட் ஆக்சிஸ் they will give the ordinates. இந்த ஆர்டினேட்டை நான் என்ன டினோட் பண்ணுறேன்னா ஏபி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா அதுக்கு ஒரு டயக்ராம், ஒரு வெர்டிக்கல் லைன் வரைகிறேன். த சேம் வே எக்ஸ் ஈக்குவல் டு பின்னு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நான் என்ன சொன்னேன், ஏவை விட பிங்கிறது கொஞ்சம் பெரிய வேல்யூவாக தான் இருக்கும் அப்படின்றதுனால இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்க எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 4ன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பின்ற பாயிண்ட் வந்து எனக்கு 6ஆக இருக்குன்னு கன்சிடர் பண்ணேன். அப்போ 6ங்கிறது கண்டிப்பாக இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால நான் அந்த லைன் வரையும் போது கொஞ்சம் லென்த்தியராக வரைஞ்சிருக்கேன். இது ஷார்ட்டாகவும் அதை லென்த்தியாகவும் வரைஞ்சிருக்கேன், அப்ராக்சிமேட்டாக தான் வரைஞ்சிருக்கேன். அடுத்து இதை வந்து என்னென்னு டினோட் பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க ஆர்டினேட்டே அதுதான். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு லைன் வரைஞ்சதுக்கப்புறம்
யூ ஹாவ் டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணுங்கள். இந்த 2 லைனையும் ஜஸ்ட்டு டச் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வரைங்க. சரியா? இந்த கர்வ் வந்து இந்த லைனை எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்லேருந்து யூ ஹாவ் டு கிவ் த நேம்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு க்ளோஸ்டு ஃபிகர் கிடச்சிருக்கு. எல்லா 4 சைட்ஸுமே பாருங்கள், மேலே இருக்கிறது ஒரு கர்வ் இருக்குது. அதே மாதிரி கீழே நம்ம வரைஞ்சிருக்கிறதும் அந்த ஆர்டினேட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2 ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கோம். அதுக்கு கீழே பேஸ்டான் வந்து என்ன இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் இருக்குது. ஸோ ஆல் த 4 சைட்ஸ் அப்படிங்கிறது கவர்டு பை த கர்வ்ஸ். ஸோ அப்போ பவுண்டட் அப்படின்ற வேர்டு என்ன, பவுண்டட் பை த கர்வ்ஸ் அப்படின்னா ஆல் த 4 சைட்ஸுங்கிறது. இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு நேம் கொடுக்கணும். தட் இஸ் இட் ஷுட் பி டினோட்டட் as கேபிட்டல் லெட்டர்ஸ். ஸோ கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி அண்ட் சி, ஹியர் as டி. ஓகேவா? ஆல் த 4 சைட்ஸ் வந்து கவர்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பவுண்டட் ரீஜியனை வந்து நம்ம ஷேட் பண்ணி காமிக்கலாம். இந்த ரீஜியன் ஏபிசிடிங்கிறது தான் இந்த ரீஜியன். ஓகேவா? இப்போ இந்த ரீஜியனுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸாக்டாக ஏரியா கண்டுபிடிக்கணும். எப்போவுமே யூஸ்வலாக ஒரு காம்பேக்ட் ஒரு ஃபிகர் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு ரெக்டாங்கிள், இது வந்து ஒரு ஸ்கொயரு, ட்ரப்பீசியம், அந்த மாதிரியான ஒரு மென்ஷன்டு ஃபிகராக இருந்தது அப்படின்னா we can யூஸ் த ஃபார்முலா. பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லை. நமக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ இருக்குது. அந்த ஆர்டினேட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங், ஒரு கர்வ் வந்து வரைகிறோம். அந்த கர்வ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு க்ளோஸ்டு ஃபிகரை வந்து நமக்கு கொடுக்குது. அதுக்கான ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது we have to formulate the formula first. ஸோ இப்போ நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் கேஸில் கொடுத்துருக்காங்க, the area of the region bounded by the curve. கரெக்டாக the area of the region bounded by the curve. அந்த கர்வுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். என்ன நேம் கொடுக்கணும், y is equal to f of x. ஏன் y is equal to f of x? ஏன்னா நமக்கு we are drawing the diagram in x axis. அப்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சிஸ்ங்கிறது ஷுட் பி ஒய். இப்போ இதே நீங்கள் ஒயில் இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துருப்பீங்க, எஃப் ஆஃப் ஒய்ன்னு எடுத்துருப்பீங்க. ஓகேவா? ஃபார்முலேட் பண்ணும்போது நான் இங்கே டயக்ராம் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் ட்ரா பண்ணியிருக்கேன். அதனால் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஷுட் பி பாசிட்டிவ். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரைஞ்சிருக்கோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் எக்ஸ் ஆக்சஸும் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் ஆக்சஸோட வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவும் என்னவாக தான் இருக்கணும், பாசிட்டிவாக தான் இருக்கணும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வித் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் த ஆர்டினேட்ஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி. நமக்கு தெரியும் இது கிவன் ஆர்டினேட்ஸ் தான். இது கிவன் கொஸ்டின்லேயே நமக்கு கொடுத்துருவாங்க. இஸ் கிவன் பை நவ் வி கேன் ஃபார்ம் த ஃபார்முலா. ஸோ ஏரியா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா கேபிட்டல் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல். இன்டெக்ரலில் நான் சொல்லியிருக்கேன் we have two ordinates. அந்த ஆர்டினேட்ஸில் எப்போவுமே a less than or equal to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ b will be the greater value அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ எது கிரேட்டராக இருக்கோ அதுதான் நம்மளோட அப்பர் லிமிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏங்கிறது லோவர் லிமிட், பிங்கிறது அப்பர் லிமிட். நம்ம இங்கே ஃபார்முலேட் பண்ணியிருக்க இந்த டயக்ராம்ங்கிறது பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருக்கா செக் பண்ணுங்கள். எனக்கு எக்ஸ் ஆக்சஸும் பாசிட்டிவாக இருக்குது, ஒய் ஆக்சஸும் பாசிட்டிவாக இருக்குது. அதனால நான் இங்கே என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, நம்ம இங்கே கொடுக்கும்போது எப்போவுமே நமக்கு ஆக்சஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இங்கே ஒய் டிஎக்ஸ். நல்லா கவனிங்க, நான் டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே என்ன கொடுக்கணும், ஒய் தான் கொடுக்கணும். ஒய்யை பாசிட்டிவாக கொடுங்க. ஏன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டேர்ம்ஸில் இருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அந்த நேமை தான் இங்கே எடுத்துக்கணும், ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது வந்து பாசிட்டிவ் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால இன்டெக்ரல் ஏ டு பி ஒய் இன்ட்டு டிஎக்ஸ். த சேம் வே டைப் 2 பாருங்கள். டைப் 2ல த சேம் டயக்ராம் பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. இப்போ நான் இது வந்து ஒரு ஒய் ஆக்சஸ் வெர்டிக்கல் ஆக்சஸ், அடுத்தது எக்ஸ் ஆக்சஸை எடுத்துக்கிறேன். சேம் வே இதுக்கும் என்ன இருக்கும், ஆர்டினேட்ஸ் இருக்கும் இல்லையா, சம் ஆர்டினேட்ஸ் வில் பி. ஸோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒய் ஆக்சஸையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னவாக இருக்கும், ஒய் டேஷ். இது ஒய்னா இது ஒய் டேஷ். ஏன்னா ஒய் டேஷ்ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ, இது ரெப்ரசன்ட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல நம்ம டயக்ராம் வரையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சம் வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு வரும். நான் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது எழுதியிருக்கேன்.
த சேம் வே எக்ஸ் ஈக்குவல் டு பியும் எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு கர்வையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. இப்போ நமக்கு என்ன இருக்குது, ஆல் த 4 சைட்ஸ் பாருங்கள் நமக்கு கவர்டாக இருக்குது. ஸோ இதுக்கு நேம் கொடுங்க. ஃபஸ்ட்டு இது ஏ, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஏ, நெக்ஸ்ட் இது பி, அடுத்து சி, அடுத்து டி. நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நேமை நான் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ இதில் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு கேஸில் வந்து நான் இதுக்கு நேம் ஏன்னு கொடுத்தேன் அப்படின்னா இதோட நேம் பி அண்ட் நெக்ஸ்ட்டு சி அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ டி. ஓகேவா? இப்போ இந்த 4 சைடும் கவர் ஆகிருக்கக்கூடிய இந்த ரீஜன், இந்த ஷேடட் ரீஜனை தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ஆக்சஸ்ங்கிறது பாசிட்டிவில் தான் இருக்குது. ஆனால் ஒய் ஆக்சஸ் என்ன இருக்குது, பிலோ த ஒய் ஆக்சஸ் ஒய் டேஷ் அப்படின்னாலே இட் ரெப்ரசன்ட் த நெகட்டிவ் வேல்யூஸ். அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் வருதுன்னா அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னென்னு எழுதுவீங்க, மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ இங்கே என்னென்னு எழுத போகிறோம், ஆக்சுவலாக நீங்கள் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். பட் இங்கே நம்மளோட கேஸ் வந்து நெகட்டிவ். இந்த மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னு ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்கிறது இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது நெகட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா இது ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷனை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஆனால் இட் பேஸ்ட் ஆன் தி சைட்ஸ். நமக்கு எந்த சைட்ஸ் இது வந்து ரெப்ரசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா நமக்கு 4th குவாட்ரண்ட்டில் ரெப்ரசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் வில் பி நெகட்டிவ். அப்போ நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் கேஸில் என்ன எடுத்துக்கிட்டோம், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். அதே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் எடுத்துக்க போகிறோம். த ஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்குது. தெர்ஃபோர் த ஏரியா எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இன்டகிரல் ஏ டு பி. நமக்கு எந்த ஆக்சஸில் டயக்ராம் வரைஞ்சிருக்கோமோ அதை விட்டுட்டு ரிமைனிங் ஆக்சஸ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ ஒய் dx தான் கொடுக்குறோம். ஆனால் இது பாசிட்டிவ் ரீஜியனில் வரைஞ்சிருக்கோன்னா பாசிட்டிவாக எழுதுங்க, நெகட்டிவ் ரீஜியன்னா மைனஸ் ஒய் டிஎக்ஸ். இது செகண்ட் கேஸ். புரியுதா? ஸோ நான் வி கேன் மூவ் ஆன் டு த தேர்ட் டைப். டைப் 3ல் பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சஸ் தான் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது த சேம் வே ஒய் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ். ஓகேவா? இப்போ இதில் ஒரு ஆர்டினேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்க ஆர்டினேட் தெரியும் இல்லையா? இப்போ எனக்கு கொடுத்துருக்கு, இப்போ நம்ம யூஸ்வலாக ஆர்டினேட் என்ன எடுத்தோம், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏன் ஒய் ஐ எம் டேக்கிங் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா பிகாஸ் த வேல்யூ வந்து விச் இஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ் ஆக்சஸ், அதனால் நான் எடுத்தேன். இப்போ நம்ம வரைய போகிற டயக்ராம் வந்து பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சஸ். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நான் இங்கே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஒய் ஈக்குவல் டு சி ஒய் ஈக்குவல் டு டி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு சின்னு ஒரு லைன் வரைகிறேன். திஸ் இஸ் ஒய் ஈக்குவல் டு சி. அதே மாதிரி நெக்ஸ்ட் இதுக்கு ஒய் ஈக்குவல் டு டி. இதில் 2 ஆர்டினேட் இருக்குது, அந்த ஆர்டினேட்டுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும், வித் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் மாதிரி நம்ம இந்த 2 இதையும் வந்து ஒரு கர்வ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நவ் வி கேன் see the bounded region of the curve. Now we have to find the area of this portion. அப்போ இதுக்கான ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு இப்போ நேம் கொடுக்கலாம் இல்லையா? நேம் கொடுக்கும்போது which is A, the point of intersection B and C and D. அப்போ AB, BC, CD, DA. அப்போ 4 சைட்ஸ் வந்து 4 சைட்ஸுமே க்ளோஸ்டாக இருக்குது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவுண்டட் ரீஜியனுக்கு தான் நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதில் பார்க்கும்போது எக்ஸ் ஆக்சஸும் பாசிட்டிவ், ஒய் ஆக்சஸும் பாசிட்டிவ். அப்படி ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும்போது நம்ம எங்கே டயக்ராம் வரைகிறோமோ அந்த ஆக்சஸை விட்டுட்டு அப்போ ரிமைனிங் இருக்க தான் எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஏன்னா டயக்ராம் விச் இஸ் வேர் வி ஆர் கோயிங் டு ட்ரா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஆக்சஸ், அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடை நம்ம டிசைட் பண்ணணும். இப்போ நம்ம எக்ஸில் டயக்ராம் வரைஞ்சிருந்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டுன்னு எடுக்கணும் ஈக்குவேஷன். சப்போஸ் ஒயில் டயக்ராம் வரைஞ்சிருந்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டுன்னு எடுக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் எங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், ஒய் ஆக்சஸில் வரைஞ்சிருக்கேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், எஃப் ஆஃப் ஒய். புரியுதா? இதை நீங்கள் டவுட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணும், இல்லை என்ன ஆர்டினேட் வித் எந்த ஆக்சஸை பேஸ் பண்ணி வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா த ஏரியா ஆஃப் த ரீஜியன் பவுண்டட் பை த கர்வ்
என்ன கொடுத்துருக்காங்க x equal to f of y between the limits we know the limits y equal to c and y equal to d with y axis எங்கே வரைஞ்சிருக்கோம் with y axisல வரைஞ்சிருக்கோம் and the area lies the right of the y axisல இருக்குது ரைட் சைடு அப்படிங்கும்போது எக்ஸ் ஆக்சஸும் பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸும் பாசிட்டிவ் அப்போ ரைட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு ஏரியா எப்படி வரையணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு A is equal to capital A is equal to represent நம்ம எங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கோம்னா ஒயில் வரைஞ்சிருக்கோம் ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும் x into dy நல்லா எடுத்துக்கோங்க y எடுத்திங்கன்னா dx போடணும் x க்குன்னா dy போடணும் நமக்கு இது பாசிட்டிவ் ரீஜியனில் வந்ததுனால நான் இது பாசிட்டிவாக தான் கொடுத்துருக்கேன் சரி அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் f of y அப்போ integral f of y dy so this is our area third type of the equation now we will move on to the fourth type what is the type 4 type 4 வரும்போது சேம் டயக்ராம் நான் டயக்ராம் அப்படியே தான் வரைய போகிறேன் this is y axis and this is x axis I'm just extending here அப்போ இது xனா இது என்னவா இருக்கும் x dash நான் இப்போ என்ன டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் ரைட் ஹேண்ட் சைடு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் அதே டயக்ராமை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரைய போகிறேன் ஓகேங்களா ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது y ஈக்குவல் டு c y ஈக்குவல் டு d ஸோ என்ன பண்ணலாம் இப்போது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் கொடுக்கணும் இங்கே பேஸ்ட் ஆன் த கர்வ் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இது எல்லாத்தையும் ஷேடட் ரீஜன் ஏன்னா ஆல் த ஃபோர் சைட்ஸ் ஹேஸ் பீன் பவுண்டட் பை த கர்வ்ஸ் எல்லா சைட்ஸுமே வந்து கர்வ்னால வந்து க்ளோஸ்டாக இருக்கும்போது we can give the name a b c d so this is y equal to c and y is equal to d this is the ordinates அப்படின்னு பார்த்துருக்கோம் cdங்கிறது ஆர்டினேட் லிமிட் பாயிண்ட் அப்போ நம்ம இங்கே லிமிட் பாயிண்ட் கொடுக்கும்போது நம்ம மேலே இருக்க கொஷனுக்கு லிமிட் கொடுக்கல யூஸ்வலாக a to bன்னு கொடுக்கும் அப்போ இங்கே என்ன கொடுக்கணும் c to d ஓகேவா சிங்கிறது லோவர் லிமிட் டிங்கிறது அப்பர் லிமிட்டாக இருக்கும் அப்போ நெக்ஸ்ட் கேஸில் பார்க்கும்போது நம்ம என்ன கேஸில் வரைஞ்சிருக்கோம்னு பாருங்கள் ஒய்ங்கிறது பாசிட்டிவ் ஏன்னா எபோவ் த ஒய் ஆக்சஸ் அப்படிங்கிறது இட் வில் பி பாசிட்டிவ் ஒன்லி பிலோ த எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்னால் தான் என்ன வரும் நெகட்டிவாக இருக்கும் ஆனால் நம்ம இங்கே எப்போவுமே எக்ஸ் ஆக்சஸ்க்கு பார்த்தோம் எபோவ் த எக்ஸ் ஆக்சஸ் பிலோ த எக்ஸ் ஆக்சஸ்னு பார்த்தோம் அதே ஒய்க்கு பார்க்கும்போது ரைட் சைட் ஆஃப் த எக்ஸ் ஆக்ஸ் ஒய் ஆக்சஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க ரைட் நமக்கு ரைட் சைட் பார்த்தோம் ஏரியா லைஸ் ஆன் த ரைட் ஆஃப் ஒய் ஆக்சஸ் அண்ட் லெஃப்ட் ஆஃப் ஒய் ஆக்சஸ் இப்படி தான் செப்பரேட் பண்ண போகிறோம் ரைட் சைடில் கண்டிப்பாக ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குது எக்ஸ் ஆக்சஸும் பாசிட்டிவாக இருக்குது ஒய் ஆக்சஸும் பாசிட்டிவாக இருக்குது அதே லெஃப்ட் சைடு எடுக்கும்போது ஒய் ஆக்சஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஏன்னா ஒய் ஆக்சஸை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது இல்லை ஆனால் என்ன பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சஸ்ங்கிறது நெகட்டிவாக இருக்குது அப்போ ஒரு கேஸ் நெகட்டிவாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷனுங்கிறது என்னவாக இருக்கும் நெகட்டிவாக தான் இருக்கும் அப்போ இங்கே ஏரியா டயக்ராம் போடும்போது integral c to d yங்கிறது இங்கே நம்ம ஒயில் தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கணும் ஸோ நம்ம இங்கே என்ன கொடுக்கணும் எக்ஸ் டிஒய் ஒயில் டயக்ராம் வரைஞ்சால் எக்ஸ் டிஒய் கொடுக்கணும் அதே எக்ஸில் டயக்ராம் வரைஞ்சால் ஒய் டிஎக்ஸ்ன்னு கொடுப்போம் அவ்வளோதான் எக்ஸ் டிஒய் கொடுத்துறேன் இது பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு கேட்டால் நெகட்டிவ் ஸோ எக்ஸுங்கிறது நம்ம என்ன டினோட் பண்ணுறோம் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் த ஃபங்க்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த ஒய் ஆக்சஸ் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இன்டெக்ரல் c to d இந்த x replace பண்ணுறோம் என்னென்னு replace பண்ணுறோம் f of y with the function so minus f of y into dy this is the fourth type now let us see the sum so all these four types and last one is area between two curves area between two curves mean இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பேஸ்ட் ஆன் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சு தான் பார்த்துருக்கோம் இஃப் யூ ஹாவ் டூ ஃபங்க்ஷன் வி ஹாவ் டு ட்ரா த டூ கர்வ்ஸ் ஸோ அந்த ரெண்டு கர்வும் நம்ம சைமல்டேனியஸாக இருக்கும்போது ஒரே பார்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கும் போது ஏரியா கண்டுபிடிக்க முடியுமானா ஷோர் வி கேன் ஃபைண்ட் த ஏரியா ஸோ அப்போ ஏரியா பிட்வீன் டூ கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிட்வீன் டூ கர்வ்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் இப்போ நான் வந்து ஒரு கர்வ் வரைகிறேன் இட் கேன் பி எனி திங்
ஸோ இப்போ நம்ம ஒரு கர்வ் வரையும் போது இந்த கர்வுக்கான நேம் வந்து நம்ம என்னென்னு கொடுக்கலாம், f of x, y is equal to f of x. நெக்ஸ்ட் கர்வுக்கு நேம் வந்து y is equal to g of x. ஸோ இந்த ரெண்டு கர்வும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்னா ஆர்டினேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனும் இருக்கு இல்லையா. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, தி சேம் வே என்ன இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு பி. அப்போ ரெண்டுமே வந்து எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸும் ஒய் ஆக்சஸும் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கணும், ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ், இப்படி தான் நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் நான் ஒய் இஸ் ஈக்குவல் டுன்னு எடுத்துப்பேன். எனக்கு இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, இங்கே என்ன இருக்குது, ரெண்டு இருக்குது. அப்படி எடுத்துக்கும் போது ஏரியா நான் கண்டுபிடிக்கணும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஏ டு பி. இது சேஞ்ச் ஆகலை, ஏன்னா நமக்கு ரெண்டு ஆர்டினேட் தான் இருக்குது. பட் ஃபங்க்ஷனுங்கிறது பார்த்தோன்னா ரெண்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன எழுதணும் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் into dx. This is our function. When they are given the two curves, we can find the area with this formula. What is that? A is equal to, A means it represent area. Okay, integral a to b f of x minus g of x into dx. All these 5 cases which will be used in the exercise 3.1. So next we will move on to the sum. First sum. Find the area bounded by y is equal to 4x plus 3 with x-axis between the lines x equal to 1 and x equal to 4. So in this case, just read the question twice. Don't get confused, okay? Find the area bounded by y is equal to 4x plus 3 with x-axis. What they have given? Here they have given the axis. Okay, y is equal to 4x plus 3 is a function and x equal to 1, x equal to 4. Okay. Illa few steps நீங்கள் ஞாபகம் வச்சிட்டா போதும். First, let me find the solution. நமக்கு என்ன தெரியும், x equal to 1, x equal to 4. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்போவுமே எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பின்ற ஒரு ஆர்டினேட் பாயிண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யூஸ்வலாக நமக்கு தெரியும் ஒரு கிராஃபை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய். ஏன்னா எனக்கு எக்ஸ்லேயும் பாயிண்ட் இருக்கணும், ஒய்லேயும் பாயிண்ட் இருக்கணும். இப்போ எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருங்க. அந்த சேம் வே 4x + 3 அப்படிங்கிறது என்ன, ஒய்யை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன். இதை நீங்கள் வந்து மேஜராக சம்மில் போடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு ரஃப் காலமில் போட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டா போதும். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 × 1 + 3. எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அதோட வேல்யூ 1ன்னு கொடுங்க. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 × 1 will become 4 plus 3 which is equal to 7. அப்போ 1 and substitute பண்ணா will arrive the value of 7. The same way x equal to 4. அப்போ y is equal to 4 into x. x ஓட வேல்யூ என்ன 4 plus 3. அப்போ 4 4s are 16 plus 3 will become 19. ஸோ அப்ராக்சிமேட்டாக பாருங்கள் ஒரு வேல்யூ 7 இருக்குது, இன்னொரு வேல்யூ 19 இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு டேப்லெட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. what is our x value, what is our y value அப்படிங்கிறத டேப்லெட் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. this is x, this is y. ஃபர்ஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 நமக்கு என்ன வேல்யூ அரைவ் ஆகுது 7. நெக்ஸ்ட்டு வேல்யூ 4, அதுக்கு என்ன வேல்யூ அரைவ் ஆகுது 19. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டயக்ராமை ட்ரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ என்ன டயக்ராம் வரைய போகிறோம், this is y axis and this is x axis.
ஏன் இந்த வேல்யூ நம்ம அரைவ் பண்ணுறோம் அப்படின்னா வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஃபர்ஸ்ட் நமக்கு அது தெரியணும். இப்போ எக்ஸ் வேல்யூவும் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஒய் வேல்யூவும் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ எக்ஸில் 1 நான் அப்ராக்சிமேட் நீங்கள் எந்த பாயிண்ட்டும் மார்க் பண்ண வேணாம், அப்ராக்சிமேட்டாக மார்க் பண்ணால் போதும். இப்போ எக்ஸில் 1 ஒயில் 7 ஸோ இங்கே வருது அப்படின்னு நானாக எடுத்துக்கிறேன். எக்ஸில் 1 ஒயில் 7. அதே மாதிரி எக்ஸில் 4 ஒயில் 19 ஸோ இங்கே வருது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு லைனில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு லைன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் யூஸ் பண்ணி ஒரு கர்வ் வந்து மேலே வரைங்க. இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வரைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் அந்த கர்வும் வரைஞ்சிட்டேன். நமக்கு ஒரு பவுண்டட் ஃபிகர் கிடைக்கிது. ஸோ அந்த இடத்துல எங்கே உங்களுக்கு பவுண்டட் ஃபிகர் கிடைக்குதோ அதுலேருந்து நேம் கொடுத்துக்க போகிறோம். ஸோ என்ன நேம் கொடுக்க போகிறோம், யூஸ்வலாக நம்ம கொடுக்குற நேம் வந்து ஏபிசிடி தான். நீங்கள் ஏபிசிடி கொடுத்தாலும் சரி, அதை கொடுக்காம விட்டாலும் சரி, இட் நத்திங் ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு என்ன பிளேஸ் வருதோ அந்த பிளேஸை ஒரு ஷேடட் ரீஜனில் காமிங்க. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய பிளேஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு இருந்துச்சு 1 அண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன 4. இந்த ஒய் வேல்யூவை நம்ம டினோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வி நீட் ஒன்லி த எக்ஸ் வேல்யூ. அதே மாதிரி நம்ம ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா ஒய்யோட ஃபங்க்ஷன் நமக்கு என்னன்னு தெரியும் 4x + 3. யூ ஹாவ் டு ரைட் இட் ஆன் தட் கர்வ். அந்த கர்வோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எப்போவுமே மென்ஷன் பண்ணணும். சரி, இப்போ நம்ம வந்து வரைஞ்சாச்சு. ஒரு டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் தான் we can identify the formulas. ஸோ how can we identify this diagram is only இது எங்கே ரெப்ரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த quadrant 1. ஃபர்ஸ்ட் quadrant அப்படின்னாலே it will be positive அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போ இங்கே எடுத்துக்கும் போது y is equal to என்னன்னு இருக்குது 4x + 3 and x equal to 1 and x equal to 4. நமக்கு தெரியும் ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏரியாவை டினோட் பண்ணுறது கேபிட்டல் ஏன்னு டினோட் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ ஏரியா பவுண்டட் பை த எக்ஸ் ஆக்சஸ் கொடுத்துட்டு கேபிட்டல் ஏ இன்டெக்ரல் ஏ டு பி. நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஏ டு பின்னு கொடுத்தாலும் சரி, ஏ டு பி. நம்ம எங்கே டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் எக்ஸ் ஆக்சஸில். அப்போ நம்ம இங்கே உள்ள ஃபார்முலா எப்படி எழுதணும் ஒய் டிஎக்ஸ். எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா என்னென்னு எழுதணும் ஒய் டிஎக்ஸ். இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் ப்ளஸில் வெட்டுருங்க, நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் சைன் கொடுக்கணும். எனக்கு இது பாசிட்டிவ் அதனால நான் ப்ளஸில் வெட்டிருக்கேன். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வாட் இஸ் அவர் ஏ வேல்யூ 1, பி வேல்யூ இஸ் 4, ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா 4x + 3 இன்ட்டு டிஎக்ஸ். இந்த கேஸில் இப்போ நம்ம இன்டெக்ரேஷன் பண்ணணும். ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 1 to 4 4x + 3 அப்படின்னா யூஸ்வலாக பேசிக் இன்டெக்ரேஷன் நமக்கு தெரியணும் x to the power n. ஸோ ஃபஸ்ட்டு x to the power n இன்டெகிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டெகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் x power n + 1 by n + 1 + c. இது எப்போ இந்த ப்ளஸ் சி கொடுப்போம்னு சொன்னேன் வித்தவுட் லிமிட்ஸே இல்லை அப்படின்னா நம்ம ப்ளஸ் சின்ற கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணணும். இஃப் யூ ஹேவ் த லிமிட்ஸ் தென் யூ டோன்ட் வாண்ட் ஆட் த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது தான். இப்போ நான் இதில் இன்டெகிரேட் பண்ணுறேன் 4 இன்ட்டு எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் வேல்யூ என்ன x power 1 இருக்குது. அப்போ 1 + 1 by 1 + 1. ஏன்னா என்னோட வேல்யூ இங்கே 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணுறேன். ஸோ n + 1 by n + 1 கொடுக்கணும். அதனால் 1 + 1 by 1 + 1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ப்ளஸ் 3 தனியாக இன்டெகிரேட் பண்ணும். 3ங்கிறது இஸ் அ கான்ஸ்டன்ட்டாக. ஸோ டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் வேல்யூ என்ன 3ங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நீங்கள் ஏன்ற கான்ஸ்டன்ட்டை வெளில எடுத்துருக்கீங்க. ஏ டிஎக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். டிஎக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸு, டிஒய் இன்டெகிரேட் பண்ணால் ஒய். ஸோ இங்கே எடுத்துக்கும் போது 3x. Next case, if you have the limit, just give it 1 to 4. When you are doing the integration, you have to cancel the integral symbol. So அதுக்கப்புறம் நீங்கள் அந்த integral symbol proceed பண்ணக்கூடாது. So இப்போ a is equal to 4 into x power 2. 1 plus 1 is 2 by 2 plus 3x into 1 to 4. 2 1s are 2, 2 2s are 4, cancel பண்ணிடுறேன். The function we are arriving is 2x² plus 3x 1 to 4 இருக்கு.
So what is our upper limit? So when we are substituting the limit, first you have to substitute the upper limit, then only you have to substitute the lower limit. Lower limit கொடுக்கும்போது we have to leave a negative sign. So upper limit minus lower limit, that is our formulation. Okay, so what is our upper limit means 2 into எங்கெல்லாம் x இருக்கோ அதுக்கு upper limit 4 substitute பண்ணுங்க. அப்போ 2 into 4 square plus 3 into 4. This is our upper limit minus the lower limit. திரும்ப ஒரு bracket கொடுத்துங்க, ஏன்னா மைனஸ் நான் காமனாக கொடுக்குறேன் சரிங்களா. அப்போ திரும்ப லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 into 1 square plus 3 into 1. ஓகே, ஸோ 2 into 4 square என்ன வரும் 16 plus 3 4s are 12. The same way 2 into 1 square value is 1 plus 3 into 1 will become 3. The next case 2 16s are 32 plus 12 minus 2 1s are 2 plus 3. Again 32 plus 2 என்ன வரும் 32 plus 12 add பண்ண என்ன வரும் 44 minus 2 plus 3 will become 5. So we are arriving 44 minus 5 is 39. சரி, நம்ம இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? we are finding the area. எப்போவுமே ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஸ்கொயர் யூனிட்ஸில் தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ இங்கே எழுதும்போது 39 ஸ்கொயர் யூனிட்ஸ். Are you able to understand this one?